Hi students, welcome to Academic Education Channel. Standard 11th English public questions தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வருஷம் நடந்து முடிஞ்ச ஒரு ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் மாடல் கொஸ்டினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எப்படிலாம் நீங்கள் படிக்கணும், ஈஸியாக எப்படி 80+ எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அவுட் ஆஃப் 90க்கு சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதால தமிழ் எக்ஸாம் அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நீங்கள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஓரளவுக்கு ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய கவர் டாபிக் பார்த்தீங்கன்னா 7 into 5 இந்த 35 மார்க்ஸ் தான். இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? நான் ஸ்டடி பிளான் என்னன்றதை நான் லாஸ்ட் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 41ல் ஏபி பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக படிச்சிட்டீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 41, 42. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 44ல் வந்து சம்மரைஸ் அட்டன் பண்ணிடுங்க. 44ல் முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீட்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 47ல் பி இந்த ரீட் பேசேஜ் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏ கொஸ்டின் ஓகேவா? ஸோ இதன்படி நீங்கள் இந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், இந்த 35 மார்க்ஸுக்கு மினிமம் 30 மார்க்ஸ் அப்படின்றது ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா செஷன் 3. இதில் எனி 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறது ப்ராசஸ் மேக்கிங். அது எப்படின்றது அடுத்து உங்களுக்கு லைவ் வரும்போது டீட்டெயிலாக சொல்லிடுறேன், அதை நம்ம அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராவர்ப், இது வந்து நிறைய அந்த மாடல் கொஸ்டின்ஸில் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் புக் பேக் ரிவைஸ் பண்ணாலே ஓரளவுக்கு இதை அட்டன் பண்ணிடலாம். இது 2 அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த இமெயில் ரைட்டிங். அந்த இமெயில் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு நான் லைவ்ல நான் டீச் பண்ணுறேன். ஸோ இதில் ப்ராப்பராக அந்த 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன வேலை படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எல்லாரும் மார்க் வாங்க முடியும். அண்ட் தென் இதில் எனி 2 தான். 2 மார்க்ஸை பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக 2 மார்க்ஸ் அப்படியே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை மார்க்ஸ், 2 into 3 6 மார்க்ஸ். இது வந்து இஆர்சி கொஸ்டின்ஸ் இல்லையா? இஆர்சி பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் படிக்க வேண்டியது அந்த போயட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, அதோட போயமோட நேமு, அப்புறம் அதோட ஆத்தர் தெரிஞ்சுட்டா ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு அந்த 2 மார்க் 5 மார்க்கில் படிச்சதை நீங்கள் லைட்டாக அப்படி எழுதிக்கலாம். அது ஓரளவுக்கு போதுமானது. இஆர்சி நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கிராமர் பார்ட். கிராமர் பார்ட் பொறுத்தவரை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், அந்த ஆக்டிவைஸ் பேசிவைஸ்லாம் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீடைஸ் த சென்டென்ஸ் வித் வேர், இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டட் பிச், இந்த 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணால் டெஃபினட்டாக மார்க் வாங்க முடியும். எல்லாம் லைவ்ல உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், கிராமர் பார்ட்லாம் எப்படி டீட்டெயில்ஸாக படிக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ். பொயட்டிக் லைன்ஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு நீங்கள் புக் பேக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு புக் பேக்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ சொன்ன ஆர்டர் வேலை படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே ஈஸியாக சூப்பராக மார்க் வாங்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி பார்ட். இந்த வொக்காபுலரி பார்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடியது என்னதுன்னா புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக படிங்க. அண்ட் தென் உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச பப்ளிக் கொஸ்டின்ஸ், இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருக்கலாம் ஒரு கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் ஸ்டார்ட்டாக ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் லைவில் வரும்போது ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் எல்லாமே சரியா? அதை நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓவராலாக முடிஞ்சுதா? ஓகே சார், இதெல்லாம் ஓகே சார். எப்படி சார் மார்க் வாங்குறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 35 மார்க் சொல்லியிருப்பேன், அது நீங்கள் அது ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதாக பாருங்க, ஃபர்ஸ்ட் 35 மார்க்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த 35 மார்க்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறேன். அடுத்து இந்த 6 மார்க் எப்படி 9 மார்க்ஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் 6 மார்க்ஸ் தான், அது உங்களுக்கு ஓவராலாக மார்க்ஸ் நீட்டாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கிராமர் பார்ட். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இஆர்சி பொறுத்தவரை 6 மார்க்ஸ், இதில் ஓரளவுக்கு நீங்கள் 3லேருந்து 4 மார்க்ஸ் எடுத்தால் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கிராமர் பார்ட்ல நீங்கள் ஒரு 3 மார்க் கூட கன்சிடராக வச்சுக்கலாம், 6 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பொயட்டிக் லைன்ஸ். அப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆர்டரில் படிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக 70+ வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம். அந்த ஆர்டரில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஸோ ஈஸியாக எல்லாரும் மார்க் வாங்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து இங்கிலீஷ் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்டடி பிளான் பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்துட்டு வொக்காபுலரி பார்ட் இருக்குல்ல, வொக்காபுலரி பார்ட்டில் புக் பேக்கில் என்னென்ன இருக்குதோ அந்த புக் பேக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒன் ஷாட்டாக ஃபுல்லாக முடிச்சிருங்க. அப்புறம் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருங்க பேராகிராஃப்ஸை. உங்களுக்கு அடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ப்ராப்பராக இன்றைக்கி இதை படிங்க. அந்த நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இந்த வொக்காபுலரி பார்ட்டில் நிறைய நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வச்சிருப்பீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கிறத கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராப்பராக நல்லா எழுதி பார்த்தீங்கன்னாலே சூப்பராக மார்க் வாங்கலாம். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலில் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்லேயும் சூப்பராக நீங்கள் மார்க் வாங்கலாம். தேங்க்யூ. நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. அப்படி படித்தாலும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.